Hello guys, welcome to our channel. இன்னைக்கு நம்ம ஆரி பிகினர்ஸ் கிளாஸில் கிளாஸ் நம்பர் 10 ஜிக்ஸாக் ஸ்டிச் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஜிக்ஸாக் ஸ்டிச் வந்து போடுறதுக்காக நான் வந்து துளிப்பில் 14 நம்பர் நீடிலும் அண்ட் சரி த்ரெட்டும் எடுத்திருக்கேன். ஜிக்ஸாக்னா என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஜிக்ஸாக்ங்கிறது என்ன அப்படின்னா நார்மலாகவே நமக்கு தெரியும் இல்லையா, ஜிக்ஸாக் ஓவர்லாக்லாம் எதுக்காக போடுவோம், அந்த ஒரு கிளாத்தில் அதோட எண்டு பார்ட் வந்து பிரிஞ்சிட்டு வராமல் இருக்கணும், நூல் பிரிஞ்சிட்டு வராமல் இருக்கணும் அப்படின்னா அந்த ஓவர்லாக் போடுவாங்க, ஜிக்ஸாக் போடுவாங்க. நம்ம ப்ளவுஸ்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கட் பண்ண இடத்துல வந்து நூல் பிரிஞ்சிட்டு வராமல் இருக்குங்கிறதுக்காக ஓவர்லாக்கோ ஜிக்ஸாக்கோ போடுவோம். இந்த புடவை ஓரம் அடிக்கிறதுல கூட ஜிக்ஸாக்லாம் போடுவாங்க. அதே தான் இப்போ வந்து நம்ம அந்த செயின் போட்டுட்டு அந்த செயின் வந்து நம்ம ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா லாக் ஸ்டிச் வந்து போட போகிறோம். அதுதான் இந்த ஆரி ஒர்க்கில் ஜிக்ஸாக் ஸ்டிச் அப்படிங்கிறது. எப்பயும் போடுற மாதிரியே ஒரு செயின் ஸ்டிச் போட்டு எண்ணாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, நான் லாக் ஸ்டிச் சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா, அந்த லாக் ஸ்டிச்சை நம்ம இந்த செயினை கூட லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு ரெண்டு சைட்லேயுமே மாற்றி மாற்றி போட்டுட்டு கண்டினியூ பண்ணிகிட்டே வரப்போகிறோம். இது மாதிரி செயினுக்கு மேலே ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடு வந்து ரெண்டு சைடுமே நீங்கள் லாக் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுதான் ஜிக்ஸாக் ஸ்டிச். ஸோ இந்த ஜிக்ஸாக் ஸ்டிச் வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நூல் பிரிஞ்சிட்டு வராமல் இருக்கிறதுக்கு தான் ஜிக்ஸாக் போடுவாங்க. ஆரியில் எதுக்கு ஜிக்ஸாக் போடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெட் ஃபிக்ஸிங்க்கு, அப்புறம் வந்து பேட்ச் ஒர்க்கு, அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கட் ஒர்க்லாம் பண்ணுறோம் இல்லையா, அப்போ வந்து அந்த பேர்ன் பண்ணிவிடுவோம். அந்த கிளாத்தை வந்து பேர்ன் பண்ணி தான் கட் ஒர்க்கு வேறு ஒரு கிளாத்து வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். அந்த மாதிரியான இடங்களில் நம்ம வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச் வந்து போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நம்ம போடுற அந்த செயின் ஸ்டிச் வந்து பார்க்குறதுக்கும் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். அதே சமயம் அந்த கிளாத் வந்து நம்ம கட் பண்ணி பேர்ன் பண்ணிட்டோம் இல்லையா, அதனால் அந்த இடம் வந்து பிரிஞ்சிட்டு வராமல் இந்த ஜிக்ஸாக் ஸ்டிச் தான் ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ அதுக்காக தான். ஸோ இதனால தான் நான் வந்து சொல்கிறது என்ன அப்படின்னா, பேசிக்ஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட். பேசிக்ஸ் வந்து நம்ம ஃபுல்லாகவே கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அட்வான்ஸ்லேருந்து நம்ம வந்து ப்ரோ லெவல் வரைக்குமே ஈஸியாக கற்றுக்கலாம். ஸோ பேசிக்ஸை கண்டிப்பாக கற்றுக்கங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவில் வந்து டபுள் செயின் ஸ்டிச் எப்படி போடலாம் அப்படிங்கிறத வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இது வந்து கிளாஸ் நம்பர் 10. ஸோ இதே மாதிரியே நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பண்ணுங்கள் எதுவும் கொரீஸ் இருந்தது அப்படின்னா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.